சண்டே மதர்ஸ் டேன்றதுனால எங்க அம்மாவோட பிக்சர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேலரிக்குள்ள போயிருந்தேன். அப்பதான் என்னோட ஒரு சில ரேண்டமான கேக் பிக்சர் எல்லாமே அங்கங்க இருந்தது. எல்லாத்தையுமே ஒன்னா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பிக்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக் எடுத்தது. ஃபுல்லா ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்றதுன்றது அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அது மாதிரிதான் பிசினஸ்மே. பிசினஸ்ன்றத ஒரு லெவல் ரீச் ஆகி கொண்டு வரதுன்றது அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. பிசினஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரன் ஆயிட்டு இருந்தது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாமே அப்படியே ஞாபகத்துக்கு வந்து போயிட்டே இருந்தது. என்னோட கேக் ஜெர்னி பாத்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. தம்பிக்குட்டி செகண்ட் பர்த்டேக்கு கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுல இருந்தே என்னோட கேக் பிசினஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து இது வரைக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேக்குமே எனக்கு பிளாப் ஆனதே கிடையாதுங்க. அது மாதிரி கஸ்டமருக்குமே இது சரியில்லை அது சரியில்லைன்னு எந்த ஒரு ஃபால்ட்டுமே சொன்னது கிடையாது. எல்லா கஸ்டமருமே நல்லா இருக்குன்ற ரிவ்யூ மட்டும் தாங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேக்குமே நான் பார்த்து தான் பண்ணுவேன். ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட கேக் கொடுக்கும் போது அந்த கேக்கை நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க பண்ணுவேன். என்னோட ஃபுல் எஃபெக்ட்டுமே போட்டு கஸ்டமர் கேட்டதை விட பெஸ்டா இருக்கணும்ன்றதுதான் என்னோட மைண்டுக்கு இருக்கும். மணி ஏர்ன் பண்றதுக்கு தான் பண்ணி கொடுக்குறோம். இருந்தாலுமே கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் ரொம்பவே முக்கியம். கஸ்டமர் கேக் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல போய் கட் பண்ணி சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்குற வரைக்குமே எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே தாங்க இருக்கும். கஸ்டமர் இது வரைக்குமே என்னோட கஸ்டமர் பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட் எதுவுமே கொடுத்ததே கிடையாது. பேடான எந்த ஒரு ரிவ்யூமே கொடுத்தது கிடையாது. அந்த அளவுக்கு நான் பெஸ்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுமே இனிமேயும் கொடுத்துட்டு இருப்பேன். என்னோட பிசினஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரன் ஆயிட்டு இருந்ததுனால இந்த சோசியல் மீடியா பக்கமே நான் வரலங்க. இப்போதான் ரீசெண்டா தான் நான் யூடியூப் ஓபன் பண்ணிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மெமரிஸ் எல்லாமே எனக்கு ரீகலெக்ட் ஆனதுனால உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த விளாக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்கா கூட இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.